BeYouDefining. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. இந்த vlog வந்து என்னோடய ஸ்டுடியோவில் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி vlog இருக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைடல் லுக் வந்து பண்ண போகிறேன் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேண்டி. ஸோ அந்த ஒரு ப்ரைடல் லுக்கை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பார்க்கலாம் நான் எப்படி வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ஸ்டுடியோக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு சில ஜுவல்லரி பீசஸ்லாம் நம்மளோட மாடல்ஸ்க்காக வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ஜுவல்லரி பீசஸ்லாம் வந்து உங்ககிட்ட வந்து காமிக்கணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வாங்கியிருக்கேன். எல்லாமே அந்த சைடில் ஓரமாக இருக்குது. நான் அது வந்து ஒரு ஹால் வீடியோ காமிக்கிறேன். பட் இது வந்து ஸ்பெஷலாக வெறும் ஜுவல்லரிஸ் மட்டும்தான் வந்து காமிக்கிறேன். ஸோ ஜுவல்லரிஸ் எல்லாம் வந்து பார்க்க அட்டகாசமாக அருமையாக இருக்குது. லைக் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஜுவல்லரி, அதனால தான் போட்டுட்டு அப்படியே ஜம்முன்னு வந்து நின்றுட்டுருக்கேன். ஸோ இந்த ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா சாரீஸ்க்கெல்லாம் வந்து செட் ஆகும், அனார்கலி ட்ரெஸ்ஸஸ்க்கெல்லாம் வந்து செட் ஆகும். அண்ட் இது வந்து பேர்ல் செட் மாதிரி இருக்குது. ஸோ சைட்ஸ்லலாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடையே பேரப் ஆகிற மாதிரி இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இயரிங்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லைட் வெயிட் இயரிங்ஸ், அழகாக அட்டகாசமாக இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து அப்படியே என்னையே வந்து ஒரு பெண்ணாய் மாற்றி காட்டுறது இந்த ஒரு ஜுவல்லரி செட் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோலையும் கிவ்அவே கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ அந்த கிவ்அவே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இது வந்து ரெகுலர் கிஃப்ட்ஸ் இல்லாமல் ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம், அதில் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். அண்ட் நீங்கள் வந்து இதை வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து எந்த ஜுவல்லரி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது, ஆப்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜுவல்லரியோட ப்ரைஸ் வந்து 418 ருபீஸ் தான். லாங் செயின் ஒன்று, அதாவது மீடியம் சைஸ் செயின் ஒன்று, அதுக்கப்புறம் இது கூடவே வந்து 2 இயரிங்ஸ் வருது, ஒரு செட் இயரிங்ஸ். இது வந்து லைக் பேர்ல் குந்தன் செட் ஸ்டோன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது Mansiyaorange இந்த கலர் இருக்குல்ல, அதனால அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்டு சாரியெல்லாம் வேர் பண்ணுறீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த ஜுவல்லரி செட்டோட தான் இதுவும் வந்துச்சு, அது மிஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு ப்ரைடல் செட் மாதிரியே இருக்கு. இந்த ஒரு சோக்கர் செட்டும் கிடைக்குது பாருங்கள், ரொம்ப கிராண்டாக இருக்குது பாருங்கள். எதர் இதை மட்டும் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து இந்த லாங் செயின் போட்டுக்கலாம். ரெண்டும் போட்டான்னா செமி பிரைடல் செட்டுக்கு பக்காவாக இருக்கும். அண்ட் மொத்தமாக சேர்த்து 418 ருபீஸ் தான். வேறு லெவல். இதில் வந்து குந்தன் ஸ்டோன் பாருங்கள், அந்த ரூபியும் எம்ரல் கலரும் வந்து அழகாக இருக்கு. அண்ட் கீழே வந்து அந்த பேர்ல் வந்து வச்சுருக்காங்க. அந்த பேர்ல்ஸும் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது கூட இன்னொரு இயரிங் செட்டும் கிடைக்குது. அந்த சோக்கர் செட்டுக்கு இந்த மாதிரி ஜிம்கா வந்து போட்டுக்கலாம். க்யூட்டாக இருக்குல்ல, செம்ம க்யூட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப லைட் வெயிட்டான கலெக்ஷன், அட்டகாசமாக இருக்குது. இந்த சோக்கர் செட்டுக்கு ஆக்டாக இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பியூட்டிஃபுல் நெக் செட். ஈவினிங் ரிசப்ஷனுக்கு அந்த லைட்ஸ்க்கு போட்டிங்கன்னா சக்க ஜேன்னு இருக்கும். நல்ல ஒரு சில்வர் கலரில் சூப்பராக இருக்குது. அண்ட் எம்ரல்டு ஸ்டோன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தோடு பாருங்கள், ரொம்ப லைட் வெயிட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. அண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா நெக்கோட ஒட்டிட்டு இது கூடவே வந்து ஒரு லாங் செயின், உங்கள் தாலி செயின் இல்லைன்னா ஒரு லாங் உருண்டை செயின்லாம் வந்து போட்டானா செம்ம லுக்காக இருக்கும். அப்படியே சிம்பிள் அண்ட் சொஃபஸ்டிகேட்டட் லுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும். டெஃபினட்டாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்பார்க்லிங்காக இருக்குது. ரொம்ப வந்து கண்ணை பறிக்குது. இப்போ பார்க்கும்போதே லைவில் பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் டபுளாக வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இதோட விலை வந்து ஆரம்ப விலை இது மட்டும்தான் 285 ருபீஸ். நிஜமாகவுமே வந்து 86% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் வந்து கிடைக்குது. சான்ஸே இல்லை. 2000 worth வந்து ஒரு 265 ருபீஸ் கிடைக்குது. அண்ட் இந்த ஒரு 265 ருபீஸ்க்கு ஒவ்வொன்றும் வருதுங்க. அந்த அளவுக்கு கிளிட்டர் ஆகுது, அந்த ஷைன் கொடுக்குது. இயரிங் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட பேர் அட்டாசி இன்டர்நேஷ்னல் ப்ளூ டைமண்ட் சில்வர் பிளேட்டட் அலாய் நெக்லஸ் செட் வித் இயரிங் ஃபார் விமென் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சோக்கர் செட். அண்ட் இந்த சோக்கர் செட் வந்து என்னோட ப்ரைடலுக்கு வேண்டி தான் வந்து வாங்கியிருக்கேன், மாடல்ஸ்க்கு வேண்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சோக்கர் செட் பேஸ்டல் க்ரீன் கலரில் இருக்குது. கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அண்ட் கொஞ்சம் சவுண்டு வருது. கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பேர்ல் ட்ராப்ஸ் பாருங்கள், இது அருமையாக இருக்குல்ல. அண்ட் இது வந்து லைக் நார்த் இந்தியன் லுக் க்ரியேட் பண்ணும்போது போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதுவும் வந்து பாருங்கள், இயரிங்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. அண்ட் இது கூடவே வந்து நமக்கு ஒரு நெட்டி சுட்டி வந்து கொடுக்குறாங்க.
கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் செயின் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் லைக் ஒரு லெஹெங்காலாம் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சோக்கர் செட் கம்ப்ளீட்டாக போட்டிங்கன்னா ஆஹா ஓஹோ அருமையாக இருக்கும். அண்ட் லைக் வாட்டர்ஃபால் ஜெடெல்லாம் போட்டிங்கன்னா செம்ம அழகாக இருக்கும். இதுக்கு வந்து 88% டிஸ்கவுண்ட்டுங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 594 rupees. இது ஃப்ரம் த பிராண்ட் Zaveri Pearls. ஸோ Zaveri Pearlஸில் நமக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும், டிசைன்ஸும் நல்லாயிருக்கும், நல்ல லைஃப்பும் வந்து கொடுக்கும். அண்ட் இது வந்து Enamelling Pastel Green Filigree Design Choker Necklace Earring and Maangtikka Set for Women. ஸோ இந்த மூணும் வந்து சேர்த்து நமக்கு 594 rupees. அண்ட் இது நல்லா உழைக்குங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதுதான் எனக்கு இதில் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அடுத்ததும் ஃப்ரம் த பிராண்ட் Zaveri Pearls. இது வந்து பார்த்திங்கன்னா லைக் கிறிஸ்டல் டிசைன்ஸ் இருக்குது. இந்த கிறிஸ்டல் டிசைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா அந்த கிறிஸ்டல் வந்து அந்த ஷைன் இருந்துக்கிட்டே இருக்கும், போகவே போகாது. நிறைய பட்டு சாரிக்கெல்லாம் இந்த மாதிரி இப்போ வந்து ஃபேன்சி ஜுவல்லரிஸ் எல்லாம் வேர் பண்ண ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் வேர் மாதிரி தான் சொல்லுவோம். ஏன்னா இதில் வந்து அந்த மயில் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்ல கிராண்டாக தெரியும். அண்ட் இந்த இது கூடவே வந்து இயரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இயரிங்ஸ் நான் இதுதான் வந்து அவங்க மாடலுக்கு லெஹெங்கா செட்டுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இயரிங்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருக்குது, 88% வரைக்கும் டிஸ்கவுண்ட். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 390. ஸோ இந்த செட்லாம் வச்சு தான் இன்றைக்கி வந்து என்னோட மாடலுக்கு வந்து ஒர்க் பண்ண போனேன். ஸோ இதை எல்லாமே எங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து வாங்கினேன். அண்ட் ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அமேசானில் நல்ல அட்டகாசமான சேல்ஸ் வந்து போயிட்டுருக்கு. லைக் மென்ஸு, விமென்ஸ்க்கு, அப்புறம் கிட்ஸுக்கு அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டு ஷூஸ் ஆகட்டும், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், ஸ்கின் கேர் ஆகட்டும், எல்லாத்துலேயும் வந்து நல்ல அருமையான டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்குது. ஈவன் ஃபேஷனில் கூட நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் லைக் ஜுவல்லரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 80% வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. நல்ல டிஸ்கவுண்ட் இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா லைக் நாங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்போவுமே டேபிள் மேலே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து எடுத்து வச்சிட்ருக்கோம். ஸோ என்னோடய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ப்ராடக்ட் மேலே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு நான் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதோட ஹானஸ்ட் ஃபீட்பேக் கொடுக்குறது எனக்கு கண்டிப்பாக ஒரு கடமை. அந்த கடமையை வந்து நான் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் அதனால தான் எனக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் மேலே வந்து அவ்வளோ ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து அதோட ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். அந்த எக்ஸ்பைரி ஆனால் அதை தூக்கி போட்டுட்டு மாடல்ஸ்க்காகட்டும் இல்லை கிளைண்ட்ஸ்க்காகட்டும் அதை நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ என்கிட்ட வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். ஸோ எனக்கு வந்து அந்த ரிசல்ட் தெரியணும், இந்த பேலட் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஷேட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து நான் ட்ரை பண்ணி அது எனக்கு ஒர்க் ஆச்சுன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்க்கு வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து வாங்கிக்கோங்க, தேவையில்லாததில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். அண்ட் ஆக்சுவலாக இந்த வாய்ஸ் ஓவர் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோ ஷூட் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இதை வந்து கொடுக்குறேன். எனக்கு அதிலே வந்து ஒரு பெரிய சந்தோஷம் என்னோடய வாய்ஸ்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் எஸ் இப்போ வந்து மாடல் வந்து ரெடி ஆகிட்டாங்க. இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேர் சரண்யா. லாஸ்ட் மினிட்ல தான் வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி புக் பண்ண மாடல் வந்து அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால வர முடியல. அப்புறமேட்டு தான் இவங்கள வந்து எனக்கு லாஸ்ட் மினிட்ல வந்து தெரிஞ்சது. இவங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேஷியல் ஹேர்ஸ் இந்த ஐப்ரோலாம் ட்ரிம் பண்ணல. பட் இருந்தாலும் ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு அழகு நம்ம எப்படி இவங்களோட ஸ்கின்லேயும் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு என்னோட ஸ்டூடெண்ட்க்கு வந்து நான் டீச் பண்ணேன். பலன்னு இருக்கிற மாடல் தான் நமக்கு வேணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் நம்ம வந்து அதை ஒர்க் பண்ணணுங்க. அதில் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்தா தான் ஸ்டூடெண்ட் வந்து ஹாப்பியாகுவாங்க. டஃப் சுச்சுவேஷனும் அவங்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு நான் மாதிரி யோசிப்பேன். ஏன்னா நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், அதை என்னோடய ஸ்டூடெண்ட்டும் வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ இவங்களோட ஃபேஸில் வந்து கொஞ்சம் ஃபேஷியல் ஹேர்ஸ் இருந்ததுருக்கு, ஐப்ரோ வந்து ட்ரிம் பண்ணல, அண்ட் ஸ்க்ரப் வந்து அவங்க வந்து பண்ணலை. பட் இருந்தாலும் ப்ரெப்பிங் ப்ராசஸில் என்னால் வந்து ஆன் ஸ்பாட்டில் என்னென்ன பண்ண முடியுமோ அவங்களுக்கு பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன். அது என்னோடய ஸ்டூடெண்ட்டும் வந்து நின்று என் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஏன்னா என்கிட்ட நிற்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோட கதையை நான் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ் மேரேஜ் தான். ஆனால் வந்து என்னென்னா அவங்க ஒய்ஃப்க்கு எப்போவுமே ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது, என் ஹஸ்பண்ட் எல்லாமே எனக்கு பண்ணுறாங்க, பட் எனக்குன்ட்டு வந்து அவருக்கு நான் ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு மாதிரி
மாதிரி அவங்க எப்போவுமே ஃபீல் பண்ணுவாங்க. இந்நாள் வரைக்கும் அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. நான் ஏதோ பண்ணி அவருக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணணும். அதனால தான் நான் இந்த ஒரு ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணேன். அண்ட் எனக்கு வந்து யூடியூப்பில் உங்களை நான் ரொம்ப வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பிளெயினாக உங்களை நம்பி தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீங்கள் கொடுத்த கிளாஸ் டீட்டெயில்ஸ் கூட நான் வந்து உன்னிச்சு கவனிக்கல. ஆனால் இந்த இடத்துல ஆல்ரெடி வேறு பக்கம் கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க போல இருக்குது. ஏதோ ஒரு 95,000 rupees கொடுத்து அவங்களோட அமௌண்ட்டு வந்து போனது தான் வந்து ஒரு பெரிய பிராண்டுங்க, ரொம்ப பெரிய பிராண்டு, எல்லா பக்கமும் இருக்குது அந்த பிராண்டு. ஸோ அந்த பிராண்ட்லேருந்து இந்த மாதிரி தான் எனக்கு ரிசல்ட் வந்து கிடைச்சிது. ஆனால் இன்னும் அவங்க போயிட்டே தான் இருக்காங்க. பட் அந்த இடத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அகாடமியை வந்து சூஸ் பண்ணாங்க. அண்ட் அவங்க வெளியே போகும்போது நிஜமாவுமே வந்து அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் வெளியே போனேன். அந்த வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நம்மளோட எதுலையாச்சும் வீடியோஸில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஷி வாஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் அவங்களும் வந்து கற்றுக்கிட்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அவங்க ஹஸ்பண்ட்க்கு சப்போர்ட்டிவாக ஏதோ பண்ணும். என் கையில் ஒரு இன்கம் இருந்தால் என் ஹஸ்பண்ட்க்கு நான் சப்போர்ட் பண்ண முடியும். அதனால் எனக்கு குழந்தையும் இருக்குது. அந்த குழந்தையும் வந்து நான் டைம் அவங்க கூடயும் ஸ்பெண்ட் பண்ணணும், என் கையிலையும் ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த ஒரு மேக்கப் ஃபீல்டு. ஸோ மேக்கப் ஃபீல்டுன்னு வரும்போது உங்களுக்கே தெரியும், காலையில் முகூர்த்தம், அப்புறம் நைட்டு ரிசப்ஷன், அந்த ஒரு டைம் கேப்பில் நமக்கு வீட்டில் குழந்தை கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு 3 to 4 hours ஒர்க்கு, அவ்வளோதான். வந்தோடனே குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும் போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு வருமானமும் இருக்கும், வீட்டில் இருக்கவங்க கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ யாராச்சும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தயக்கத்தில் இருக்கீங்க, என்ன பண்ணணும், எனக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு ஒரு பிடிமானம் இல்லை, எனக்கு வந்து வருமானமும் வரும், ஃபேமிலி கூடயும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா இந்த ஒரு ஃபீல்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து இன்னொன்று ப்ராப்பரான ஒரு அகாடமிக்கு போய் கற்றுக்கோங்க. நிறைய இடம் இருக்குது கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பட்ஜெட் கம்மியாக இருக்கிற அகாடமியை கூட நான் வந்து பார்த்துருக்கேன். நான் எனக்கெல்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆகும். என்ன இவ்வளோ ப்ரைஸ் வச்சு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வேல்யூ பாருங்கள், உங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஆகும்னு பாருங்கள். நீங்கள் வந்து விலை கம்மியாக வச்சிங்கன்னா நாலேஜ் எந்த அளவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு யோசிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு அவுட்புட் என்ன மாதிரி வரும், நீங்கள் என்ன மாதிரி அவுட்புட் கொண்டு வருவீங்கன்னு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா என்னோட அசிஸ்டண்ட்டே ஒரு அகாடமிக்கு போனாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களே வந்து ஒரு வீடியோவில் அவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை நான் இன்னும் பெருசாக வந்து காமிக்கல, நம்ம வேறு போர்ட்ரே பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு. ஸோ அவங்க 25,000 rupees 15 daysக்கு கட்டியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இதை எடுமான்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்காது. நான் சொன்னேன், நீ என் கூட சேர்ந்துக்கோ, என் கூட சேர்ந்து நீ வந்து கற்றுக்கோ. நான் வந்து அவங்களுக்கு லைக் அமௌண்ட்டும் வந்து என்னோட மந்த்லி அவங்களுக்கு வந்து சேலரி மாதிரியும் கொடுத்து என்னோட நாலேஜும் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன். ஸோ எனக்கு இவங்களுக்கும் பயங்கரமாக செட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒரு ஃப்ளோவில் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 25,000 rupees எப்படிமா போய் கட்டினேன் அக்கா, 15 நாள் எப்படி போச்சுன்னு தெரியல. ஆனால் வந்து எனக்கு அது வந்து ரிசல்ட்டோ அவுட்புட்டோ எனக்கு இல்லை அப்படின்னு மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ப்ராப்பரான ஒரு அகாடமியை வந்து சூஸ் பண்ணுங்கள். இதில் இந்த அகாடமியை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பல டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ண பிறகு தான் நான் வந்து இறங்குறேன். ஏன்னா எனக்கு எந்த ஒரு விஷயம் எடுத்தேன் கவுத்தேன்னு வந்து எனக்கு வந்து நான் எந்த ஒரு முடிவுக்கும் வரமாட்டேன். ஸோ எப்போவுமே வந்து ஒரு தடவைக்கு நான் பல தடவை யோசித்து தான் நான் வந்து பண்ணுவேன். அண்ட் என்னை நம்பி வந்தவங்களுக்கு கண்டிப்பாக 100% ட்ரூ நாலேஜ் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். நான் ஒரு விஷயத்தில் அப்டேட்டடாக இருக்கேன்னா அந்த விஷயத்தையும் உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட அகாடமியை நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணி வரலாம், என்ன நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணி வரலாம். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட் கொடுத்த ஃபீட்பேக்கில் தான் நான் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி வெளியே அனுப்புகிறோம் அப்படின்ட்டு அவங்க தைரியமாக போய் ப்ரைடை வந்து அட்டென்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து அவங்க பண்ணுவாங்கன்னு ஒரு சந்தோஷத்தில் நான் வந்து இதை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். பெருமையாகவும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன நான் வந்து கனவு கண்டது நடக்க போகுது அப்படின்னு தான் எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வைஸாக வந்து ஒரு அகாடமியை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து எல்லா சார்பாகவும் தான் நான் வந்து பேசுகிறேன். நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் வேணும், கையில் ஒரு அமௌண்ட் இருக்கணும், எனக்கு வந்து எந்த இதை வந்து சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது ப்ராப்பரான பெஸ்ட்டான அகாடமியை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏனோ தானோ ப்ரைஸ் கம்மியாக இருக்குதுன்னு போய் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜும் வந்து
கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து எழுதி வேணாலும் தரேம்மா. ஏன்னா நான் நிறைய பக்கம் கேட்டுட்டேன், நிறைய ஒப்பீனியன் வந்து நான் கேட்டுட்டேன், ரிவ்யூ நிறைய பேர் பக்கம் வந்து கேட்டனால நான் அதை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தெளிவாக டெசிஷன் எடுங்க. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து நம்ம ஃபேமிலி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருக்கும், நம்ம கையிலையும் கொஞ்சம் காசு இருக்கும், நம்ம வந்து ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கலாம். அதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து சொல்ல வரேன். ஸோ இப்போ என்னோடய மாடல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அழகாக வந்து ரெடி ஆகிட்டே வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் ஒரு வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் தான் வந்து அவங்களுக்கு பண்ணினேன். அண்ட் அவுட்லுக் வந்து வேறு லெவல். ஐஸ் வந்து கண்ணில் ஒத்திக்கலாம். அந்த ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் விங்குன்னு சொல்லுவாங்க. அது ஹேலோ ஐஸ் வித் ஏஞ்சல் விங் லைனர் வந்து போட்டிருக்கேன். ஸோ கலர் காம்பினேஷன்ஸ், அவங்களோட கலரில் அந்த லிப்ஸ்டிக் கலரு, அவங்க ஸ்கின் டோனு, அந்த ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாம் பாருங்கள். அந்த எந்த இடத்துலையும் அந்த தடையுமே இல்லாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்ம வந்து மெருகேற்றிருக்கோம். அவங்களோட ஃபீச்சர்ஸ் வந்து எந்த இடத்துலையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இந்த மாதிரியெல்லாம் தான் வந்து ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் நம்ம வந்து பண்ணணும், ஒவ்வொரு பிரைட்ஸுக்கும் நம்ம வந்து பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாகவுமே வந்து அவங்க ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். அண்ட் நம்ம கிளாஸில் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ்க்கு காம்ப்ரமைஸே கிடையாது. டே 2ல் இருந்து நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸில் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். ஹேர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் மேக்கப் ரெண்டுத்துலேயும் வந்து ஸ்ட்ராங், நீங்கள் வந்து அந்த ஒரு 10 days ஆகட்டும், 15 days ப்ரோக்ராம் ஆகட்டும், நீங்கள் உங்களோட கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ, நீங்கள் சூஸ் பண்ணுற விதத்தில் எந்த கிளாஸை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த இதுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இந்த லிமிட் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மாஸ்டர் பண்ணிட்டு தான் வெளியே வந்து கால் எடுத்து வைப்பீங்க. இந்த ஒரு 10 days 15 days ப்ரோக்ராமில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணப்படும், கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணப்படும். அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம வந்து கொடுப்போம். மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுப்போம். அண்ட் ஹேர் ப்ராடக்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டேயில் உங்களுக்கு வந்து சொல்லுவேன் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கிளாஸை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்தது வந்து ஜூலை மந்த் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஜூலை மந்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா வந்து டிஸ்கவுண்டட் ரேட்ஸில் வந்து கொடுக்குறோம். அண்ட் இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா 10 days டியூரேஷன் தான். ஒரு சில பேர் வந்து எனக்கு ரொம்ப நிறைய நாள் அட்டென்ட் பண்ண முடியாது, நான் ஒர்க் பண்ணி கேட்டிருக்கேன், அதில் வந்து எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ஒரு டியூரேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு 10 daysல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா நாலேஜும் வந்து, அதாவது மேக்கப் சார்ந்த அந்த 10 daysக்குரிய நாலேஜஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணப்படும், ஒரு பிரைடை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு இதே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்த மந்த் வேறு ஒரு ப்ரோக்ராமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொன்றும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இந்த ஒரு ஜூலை மந்தில் ஜூலை 10th வந்து கிளாஸ் ஆரம்பிக்க போது. இந்த ஜூலை 10th வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட்டும் இருக்குது. அது என்னென்னு நீங்கள் கிளாஸை வந்து என்ரோல் பண்ண பிறகு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பை பாய்.